திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் தவநித்தையில் 1639 என்று நாம் சிந்திக்கின்றோம். ஒத்து மிகவும் நின்றானை உரைப்பது பத்தி கொடுக்கும் பணிந்து அடியார் தொழ முத்தி கொடுக்கும் முனிவன் எனும் பதம் தத்தான செய்வதுதான் தவந்தானே. ரொம்ப அவருக்கு சிவனை உணர செய்யறதுக்கு தான் தவம் செய்யணும். அப்படி உணர உணர பக்தியும் முக்தியும் முனிவன் என்கின்ற பதமும் நமக்கு கொடுப்பான். அதனால தவன் என்கின்றது பெருமானை உணர்ந்து அவன் அருளை பெறுவதற்கான வழின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லலாம். நல்ல மனதுடன் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக அர்ப்பணிப்பதும் தவம்தான். நல்ல மனதுடன் வாழ்வதும் தவம்தான். உண்மையான மனம் நல்ல செயல் அப்படின்றது உண்மையான தவம். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகார ஐயா. வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அம்மா விந்தியம்மா வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1638வது திருமந்திரம். ஆயிரத்தி 639வது திருமந்திரம். தவம் என்பது திருமந்திரம் ஒத்து மிகவும் நெஞ்சானை உரைப்பது பத்தி கொடுக்கும் பணிந்தடியார் தொழ முத்தி கொடுக்கும் முனிவன் எனும் பதம் சத்தான செய்வது தான் தவம் தானே. அருமையான திருமந்திரம். உள்ளத்தின் உள்ளே ஊனோடும் உணர்வோடும் ஒத்து நின்றவனான பரம்பொருளை உணரச் செய்வதும் பக்தி கொள்ள செய்வதும் பரமன் அடியார்களை கண்டால் பணிந்து வணங்கி அவர் பாதம் தொழச் செய்வதும் மேலான வீடு பேர் அடைய செய்வதும் தவத்தால் உயர்ந்த முனிவன் என்னும் புகழ் பெருமையை தருவதும் அப்பெருமைக்கேற்ற பொருள் உடையவராக செய்யும் சிறப்பை தருவதும் தவம் ஒன்றேயாகும். ஒத்து ஒன்றி கலந்து உரைப்பது உணர்த்துவது முத்தி வீடு பேறு முனிவன் தவத்தால் உயர்ந்தவன் பதம் பெருமை சத்தான செய்வது நிலை பெற செய்வது. கழக வெளியீட்டில் சிவன் ஆறுயிர்களுடன் வேறற கலந்து நின்று எஞ்ஞான்றும் இயங்கி அருள்கின்றனன். அவன் திருப்பெயராகிய சிவய நம என்னும் திரு ஐந்தெழுத்தை பொருளுணர புகழ்ந்து ஓதுவதும் பத்தியினை முருகுவிக்கும் மெய்யடியார்களை பணிந்து தொழுவதும் செய்யும் வெற்றியர்க்கும் வீடு பேற்றினை அளித்து அருளும் சிவபெருமானாகிய முனிவரன் வெளிப்பட்டு அருள்வன். மேலும் தன் திருவடி பேறு என்னும் சிவமெய்யினை தந்து அருள்வன். அதுவே நற்சவத்தின் பயனாம். ஒத்து சீவனோடு ஒத்து உரைப்பது துதிப்பது முத்தி கொடுக்கும் முனிவன் எனும் பதம் சத்தான செய்வது தான் தவந்தானே என்ற அடிகளின் பொருள் முத்தியை பயக்கும்
நன்மை தீமைகளை முனிந்த நிலையாகிய சிவத்தன்மையை கொடுப்பதும் தவமே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் தவநிந்தை பாடல் 1639 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. ஒத்து மிகவும் நின்றானை உரைப்பது பத்தி கொடுக்கும் பணிந்தடியார் துழ முக்தி கொடுக்கும் முனிவன் ஏதும் பதம் சத்தான செய்வதுதான் தவம்தானே. ஒத்து மிகவும் நின்றானை உரைப்பது பக்தி கொடுக்கும் பணிந்து அடியார் தொழ முக்தி கொடுக்கும் முனிவன் என்னும் பதம் சத்தான செய்வதுதான் தவம் தானே. இதன் விளக்கமாக சரவணய தளத்திலிருந்து, தம்முடைய பக்குவத்திற்கு இணையாக கூடவே இருந்தாலும் பேரான்மாவாக மிகுந்து தம்மோடு சேர்ந்தே நிற்கின்றவனாகிய இறைவனின் புகழ்களை தாம் போற்றி உரைப்பது பக்தியை கொடுக்கும். அதனுடன் பணிவும் சேர்ந்து அடியவர்கள் இறைவனை தொழும்போது முனிவன் என்கின்ற பக்குவத்தில் தாம் செய்கின்ற சாதகத்தை இறை சக்தியோடு சிறப்பாக செய்வது முக்தியை கொடுப்பதற்கு காரணமாகிய தவத்தை தானாகவே கொடுக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பிரதி தேவாரம் நாட்டுவார்த்தையில் இருக்கிறத பார்ப்போம். அவரவரது பரிபாக நிலைக்கு ஏற்ப அவரோடு ஏந்து நீங்காது நின்று அருளுபவனாகிய இறைவனை அவனுக்கு அடியாராய் நின்று வாயார வாழ்த்துதல் அவன்பால் பக்தியை மிகுவிக்கும். ஐம்பொறி அடக்கல் முதலிய நோன்பு செயல்கள் அவர் முனிவராம் நிலையை நிலை பெறுவிக்கும். இறைவனை அடிபணிந்து தொண்டுகள் பலவும் செய்து நிற்றல் முக்தியை தரும். இதன் குறிப்புரையாக, அவை முக்தி தரும் என்றால் அவற்றுள் ஒன்றும் அன்றாகிய தவம் என்ன தவம் என்பது குறிப்பு. அடியாராய் என ஆக்கம் வருவிக்க, அடியாராதாவது பாரம் ஈசன் பணியளது ஒன்றில ஆதல், இறுதிக்கண் வைக்கற் பாலதாகிய இது செய்யில் நோக்கி இடையில் வைக்கப்பட்டது. சத்து நிலைபேறு தான் இரண்டும் அசைநிலைகள் சத்தானவையாகவே செய்வது என ஆக்கம் விரித்து உரைக்க, முனிவர் நிலை பலவாதல் பற்றி சத்தானவையாக என்றார். தவம் இங்கு நோன்பு, அதுதான் செயல் வகையாய் பலவாயினும் நோன்பு என ஒன்றாய் அடங்கல் பற்றி ஒருமையாய் கூறினார். இதனால் ஒத்து நின்றானை ஒருவாற்றானும் அணுகாத தவம் தவமன்றாம் என அதன் நிகழ்ச்சி கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கௌரி அம்மா வணக்கம் அம்மா. வாருங்கள். வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா இருக்காங்க. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் கடைசியா பேசுறேன், நேரம் இருந்தா சின்னதா இருக்கு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1639. ஒத்து மிகவு நின்றானை உரைப்பது பத்தி கொடுக்கும் பணிந்தடி யார்த்தொழ முத்தி கொடுக்கும் முனிவன் எனும் பதம் சத்தான செய்வது தான் தவம்தானே. Translation: To praise one who stands intimately, will bestow grace, to pay homage in meek submission, will bestow release, to impart the intrinsic. Meaning of the ascetic is performance of penance. ஒத்து மிகவு நின்றானை உரைப்பது, நம்மளோட ஒருங்கிணைந்தே இருக்கிற இறைவனை பற்றி இறைவனை போற்றுவது. பத்தி கொடுக்கும் பணிந்தடியார் தொழ, நமக்குள்ள இருக்கிற நம்மளோட ஒத்து இருக்கிற இறைவனை நம்ம போற்றுவது முதல் நமக்குள்ள இருக்கிற ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு கவனம் கொடுக்க அதுதான் நான் பார்க்குற விஷயம். இந்த போற்றுதல் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும்,
நம்ம ஆன்மாவோட கனெக்ட் பண்ணி அதை நம்ம கவனம் கொடுக்க கொடுக்க அந்த ஆன்மா ஒளி பெருகும். அது உண்மையான பக்தி, அந்த உள்ளம் உருகும் பக்தியை கொண்டு வரும். அதில் எதிர்பார்ப்பு எந்த எதுவும் இருக்காது. இது வேணும் அது வேணும் அந்த இதெல்லாம் இருக்காது. அந்த இடத்த நம்ம வந்து டச் பண்ணுறோம், அந்த ஆன்மாவை டச் பண்ணுறோம்னாலே உள்ளம் உருகும் ஒரு பக்தி வரும். இதுதான் நாம அப்படிங்கிற இதுக்குள்ள நமக்குள்ள இறைவன் இருக்கிறானான்னு அந்த அந்த ஒரு விஷயத்தினால வர்றது. அந்த இதையும் நான் பார்க்குறேன். அந்த போற்றுவதனால என்னன்னா, அந்த கவனம் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இப்போ ஓம் சங்கராய நமக அப்படிங்கும்போது அந்த ஆன்மாக்கான கவனத்தை கொடுப்போம். கவனம் எங்கே இருக்கோ அப்போ எனர்ஜி அங்கே போகும். ஆன்மா ஒளி வந்து நமக்குள்ளே பெருகும். அந்த உள்ளமைதியை போய் நம்ம அடைய முடியும். அந்த மாதிரி நம்ம போற்றுதலும் சரி, பாடல்களும் சரி, அந்த உண்மையான பக்தியை கொடுக்கறதும் சரி, இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற இறைவனால தான் முடியும். பணிந்தடியார்த்தோல இந்த இடத்துல நான் வந்து நமக்குள்ள இருக்கிற ஒருங்கிணைந்த இறைவனை பற்றி தான் சொல்றதுனால, அந்த உண்மையான பக்தியும் பேசுறதுனால நான் இங்கே வந்து அந்த ஆன்மாவையே பணிந்து நம்ம தொழறதா தான் நான் பார்க்குறேன். நமக்குள்ள இருக்கிற குருவா எடுத்துக்கலாம், ஆன்மாவை எடுத்துக்கலாம். இங்கே இந்த நான் என்றது போகணும் இல்லையா? நான் என்றது போய் அந்த தான் என்ற ஆன்மா நிலை வரணும். அப்போ நம்ம நான் வந்து ஆன்மாவை பற்றி கொண்டே இருக்கதான் அது நடக்கும். ஆன்மாக்கான கவனத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க, அந்த ஆன்மாவோட தன்மையிலே நம்ம இருக்க அவர் அடியிலே நம்ம இருக்க முக்தியும் கொடுக்கும். அந்த உண்மையான அமைதி நிலை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த மனமற்ற நிலை வந்துச்சுன்னா, அந்த கர்மாவை எல்லாமே நீங்க பெறும். அந்த ஆன்ம ஒளியே நமக்கு கர்மாவை நீக்கும் அந்த சிவ ஒளியாக இருக்கும். அதுவே வந்து நம்ம எல்லா கர்மாவையும் நீக்கிருச்சுன்னா அந்த நான் என்றதுக்கு முக்தி கிடைச்சிரும். நான் என்பது இல்லை, இந்த உடலும் மனமும் தான் நம்ம நான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு முக்தி கிடைச்சிரும். அதுக்கு முக்தி கிடைச்சதுன்னா என்னன்னா ஆன்மன்ற நிலைக்கு போயிடும். ஆன்மான்ற நிலைக்கும் முக்தி கிடைக்கிறது. அதுக்கு அடுத்த வரி சத்தான செய்வது தாழ்ந்தவன் தானே. இப்ப வந்து ஆன்மா வந்து சிவத்தை நோக்கி உண்மையான அந்த பேரொளியை நோக்கி ஆன்மா போய் சேரணும். அதுக்கு காரணமாக இருக்கிறது எதுவால முடியும் அப்படின்னா தவத்தினாலதான் முடியும். அந்த ஆன்மாவோட தன்மையிலே அந்த ஆன்மாவோட விழிப்புணர்விலே நம்ம இருக்க அதற்கும் மேல இருக்கிற அந்த சிவத்தை போய் நம்ம வந்து ஆன்மா போய் சேர முடியும். அதனால இங்க சத்தான செய்வது தானேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா அது தான் தவம் தானே. ஏன்னா நான்றது வந்து இந்த முக்தியிலே வந்து நான்றது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான்றது இருக்கு. அப்புறம் தான் என்ற தான் தவம் செய்யறது, ஆன்மா தவம் செய்து அந்த சிவனோட போய் சேர்றது. அது வந்து எப்ப நடக்கிறதுனா இந்த தவத்தினாலதான் இது முடியும் அப்படிங்கிறது இங்க தவத்தோட பெருமையை சொல்றதாக பார்க்கலாம். அந்த தவத்தினாலதான் நீங்க உங்களுக்குள்ள இறைவனை நீங்க ஆன்மாவை போற்றி அந்த ஆன்மாவோட சேர்ந்து அந்த நான் என்பதுக்கு முக்தி கொடுத்து தான் என்பது வந்து தான் என்பது அந்த தவத்திலே இருக்க அந்த சமாதி நிலை அடைஞ்சு அந்த இறை பொருளாகவே நம்ம மாறுறது வந்து இந்த தவத்தினால அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. மியூட் எடுக்காம நினைக்கிறேன். நம்ம தவம் எதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தவம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வந்துருக்கோம் வரிசையா. எதெல்லாம் பண்ணணும், பண்ணினால் தவம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு இந்த மந்திரத்தோட ஆரம்பத்துல, இந்த பகுதியினோட ஆரம்பத்துல சொன்னோம். அப்புறம் வந்து சொன்னோம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு. இப்ப 2 விதமாவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு உரைக்க, நமக்கு எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு நம்ம உரைந்து நம்மை நாமே உரைத்து பார்ப்பது உண்டான ஒரு மைல்கல் மாதிரி இது இருக்கு இந்த பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து மந்திரங்களும் அப்படின்னு நாம பார்த்தோம். அப்போ இங்க அடுத்தாப்புல சொல்றாரு, அந்த வரிசையில தான் நம்ம இந்த மந்திரத்தையும் பார்க்கணும். ஒத்து மிகவும் நின்ற ஆணை உரைப்பது. அப்போ உரைத்தல் அப்படிங்கிறது வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து அவனை பற்றி சொல்வது, உரை அப்படின்னு சொல்லுவாங்க. உரை
அந்த மாதிரி அவனை பற்றி சொல்வது, அது ஒரு ஒரு உரை. இன்னொன்னு உரைப்பது அப்படின்னா அந்த உரைக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த தரையில மஞ்சளை போட்டு தேய்ப்போம், அதை உரைக்கும், மஞ்சள் உரைக்கணும் அப்படின்னு. அதுவும் என்னதான் அப்படின்னாக்க இரண்டும் கலந்து ஒரு புதிய விஷயம் வர்றது. அதாவது தரை இருக்கு, அந்த தரையில மஞ்சளோ இல்லைன்னா சீயக்காயோ இல்லை ஏதோ ஒரு கடினமான ஒரு பொருளை நம்ம வச்சு தேய்க்கும் போது அது என்ன ஆகும், தண்ணி ஊற்றுவோம், ஊற்றி அப்படியே தேய்க்கும் போது அதுல இருந்து மஞ்சள் குழம் வரும். இன்னொன்னு நம்ம சந்தனம் பண்ணுவோம், அந்த சந்தன கட்டைய அந்த கல்லுல போட்டு தேய்ச்சிட்டே இருந்தோம்னாக்கா அந்த சந்தனம் வரும். அந்த மாதிரி அதுவும் உராய்வது அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துக்கலாம், அது உராய்வு. அப்போ இந்த இடத்துல ஒத்து மிகவு நின்றானை உரைப்பது அப்படின்னா அவனோடு சேர்ந்து இருப்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல அவனோடு தொடர்பில் இருப்பது அப்படின்னு என்ன நேத்தே சொன்னாரு, மனத்திடை நின்ற மதிவாள் உருவி அப்படின்னாரு. அப்ப அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அதனால இந்த இடத்துல நம்ம உரைப்பது அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்கிற சொல்லுவாங்க எடுத்துக்காம இப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஒத்து மிகவும் நின்றானை உரைப்பது பக்தி கொடுக்கும், பணிந்து அடியார்த்தோடு முக்தி கொடுக்கும் அப்படின்றார். அப்ப அங்க அது வேற லெவல் பக்தி. நம்ம பக்தியால் அவனை பணிந்து அவனை பற்றி கொள்வது ஒரு விதமான பக்தி. இந்த பக்தி அவனோடு இயைந்து இருப்பது அப்போ வரக்கூடிய பக்தி. இது வேற ஒரு தன்மையில இருக்கும் இருக்கக்கூடிய பக்தி. அப்ப அந்த பக்தியில நம்ம 4 வகை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது பக்தியில் ஞானம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அந்த லெவல்ல. அதுதான் பக்தி கொடுக்கும், பணிந்து அடியார்த்தோட முக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார் அது பணிந்த அடியார் அப்படின்னா அந்த இறையை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய பற்ற துடிக்கின்ற அவர்கள் அடியார் தொழ. அப்போ அவர்கள் அந்த தன்மையில் இருப்பவர்கள் தொழ முக்தி கொடுக்கும். முனிவன் என்னும் பதம் சத்தான செய்வது தான் தவம் தானே அப்படின்னு. அப்ப தவம் எது அப்படின்னா முனிவனுடைய நிலையில் இருந்து தவம். முனிவன்னா என்னது, முனிவர்னா யாரு அப்படின்னா அத்தனை புலன்களையும் தவிர்த்து அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டே வந்துட்டாரு. ஆனால் இந்த இடத்துல அந்த முனிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. முனிதல் அப்படின்னா முயன்று கொண்டு இருப்பவர், தீவிரமாக முயன்று, அதான் முனிதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப அந்த தீவிரமாக முயன்று கொண்டு இறையோடு இயைந்து நிற்பவர் அவரை தொழ அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அவரை தொழ பக்தி கொடுக்கும், பணிந்து அடியார் தொழ முக்தி கொடுக்கும். அப்போ அவங்கள தொழ நமக்கே பக்தி கிடைக்கும், நம்ம முதல் நிலைக்கு போவோம். இல்லைன்னா முதல் வரியிலிருந்து வரும்போது ஒத்து மிகவும் நின்றானை உரைப்பது அப்படின்னா அவனோடு இயைந்து இருக்க பக்தி கொடுக்கும். அப்பொழுது மற்றவர்கள் இவர்களுடைய தாழை தொழ அவர்களுக்கும் முக்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு தன்மையை உடையவன் தான் முனிவன் என்னும் பதத்தை உடையவன், அவன் செய்வதுதான் தவம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல இறையாகவே இருக்கக்கூடிய தன்மையை பெற்றிருப்பவன் அப்படின்னு தவத்தினுடைய ஒரு 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 முதிர்ந்த பரிணாமத்தை திருமூலர் நமக்கு சொல்லி தராரு. அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து காலங்களுக்கு என்று சொல்லி என்னுடைய பகிர்வுகள் என்று கேட்கிறேன். இருந்தாரா? நன்றி. வாசுதேவன் ஐயா காணும், எனக்கு காமிக்கல. வேற அர்த்தனார் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. அர்த்தனாரியா நீங்க மீட் எடுக்காம பேசுறீங்களா? ஆடியோ வரல. அர்த்தனாரியா
சார் வணக்கம். எனக்கு இது கிடைக்கல. இந்த பாடல் வந்து சார் கேக்குதா சார்? எப்ப கேக்குறீங்க? கொஞ்சம் மின்விசிறிய நிறுத்திட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பாடலுக்கு ஏத்த ஒரு பாடல் வந்து அபிராமி அந்தாதியோட 25வது பாடல். அந்த பாடல் அப்படியே சொல்லும், அதை மட்டும் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி, பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி, பிறப்பறுக்க பின்னே திரிந்து பிறப்பறுக்க உன் அடியாரை பேணி, பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி, பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதல் மூவருக்கும் அன்னே உலகினுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே, பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி, பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதல் மூவருக்கும் அன்னே உலகினுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே, என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே, ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி. நன்றிங்கய்யா. அற்புதம். உங்களோட விளக்கம் இருந்ததுன்னா நல்லா இருக்குங்கய்யா. கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். பாடல் நான் ரொம்ப சிந்திக்கல, அதனால அடுத்தடுத்த பாடல்ல பார்க்கலாம். நன்றி. வேற யாரும் எதுவும் கருத்து கேள்வி ஐயா? உங்க பார்வையில தவத்தை பத்தி சொல்லுங்க ஐயா. தவம் அப்படிங்கிறது தவம் அப்படிங்கிறது இறைவனை உணர்ந்த உயிர்களின் கடமை அது. ஆனா அதே நேரத்துல தொடங்கும் போது அது கொஞ்சம் கடுமையா கூட இருக்கும். திருக்குறள்ல அறத்துப்பால்ல 27வது அதிகாரம் தவம். அந்த தவம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா, உற்ற நோய் நோன்றல். நோயினாலே துன்பம், இந்த இடத்துல டிசீஸ்ன்னு அர்த்தம் கிடையாது. உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை. இன்னொரு உசுருக்கு நம்ம வந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். துன்பத்தை தாங்கிக்கிறதே ஒரு நோன்பு தான், ஒரு தவம் தான் அது. உற்ற நோய் நோன்றல், ஆனா உயிர்க்கு உருகன் செய்யாமை. இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது. உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. இதுதான் தவத்தினுடைய உருவம், அடையாளம் அப்படின்னு ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. சரி, இப்ப நம்ம தொடர்ந்து எதை நோக்கி எதற்காக தவம் செய்கிறோமோ அதை தொடர்ந்து செய்தால், அதாவது நடுவுல நிறுத்திடாம தொடர்ந்து செஞ்சிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எதற்காக தவம் செய்கிறோமோ அதை நாம் அடைவோம். நம்ம எதற்காக தவம் செய்வோம் அப்படின்னா, வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, தவத்தை செய்து சிவத்தை அடைந்தார் அப்படின்னுவாங்க. அது திருக்குறள்லயே சொல்லுவாங்க, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. நீ வேண்ட அப்படின்னா பிறக்க கூடாதுன்னு வேண்டு. கேளுன்னு சொல்லலைங்க, வேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேண்டுதல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா,
ஆங்கிலத்துல ரெக்வஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா லீவ் லெட்டர் எழுதும் போது நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஹம்பிள் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படி பண்றதுக்கு பேரு தான் தவம் அப்படிங்கிறது. இந்த தவத்தினுடைய பயனையும் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இந்த தவம் செய்து 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 தவத்தினுடைய நிறைவான பகுதி முழுமையை பூர்த்தி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும். என்ன கேட்டாலும் இல்ல, என்ன வேண்டினாலும். அந்த திருக்குறள் பாருங்க, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான். இந்த தவம்ங்கிற அதிகாரத்துல 5வது திருக்குறள் இருக்குங்க. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான். அப்பவே எய்துதல் அப்படின்னா அடைதல்னு அர்த்தம். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது அப்பவே கிடைக்குமா. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் ஈண்டு தவம் முயலப்படும். தவம் ஆற்றப்படும் இல்ல, தவம் செய்யப்படும் இல்லைங்க, தவம் முயலப்படும். அப்ப அது முயற்சி அப்படிங்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம்தான். அதனால நம்ம பிறவாமை அப்படிங்கிறது நமக்கு வேணும். அது நம்ம சிவகதி அடைய வேண்டும். அப்படி சிவகதியை அடைவதற்கு ஒரு வழி, ஒரே வழி தவம் மட்டும்தான் அப்படிங்கறத திருமூலர் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அதை நம்ம பின்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுவோம். அதனால திருவள்ளுவரே முயற்சி ஒருவினை ஆக்கும் சொல்லலைங்க, முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த திரு அப்படிங்கிறது தெய்வ நிலைதான். அந்த தெய்வ நிலையை அடைவதற்கு தவம் அப்படிங்கிற முயற்சி தான் ரொம்பவும் நம்ம செய்யணும். இந்த தவத்தினுடைய தொடக்க நிலை என்னன்னா ஓதுதல், அப்புறம் ஓதுன பிறகு உணர்தல், அப்புறம் உணர்ந்த பிறகு உணர்வித்தல், அப்புறம் நம்ம பின்பற்றுதல். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணினோம்னா அது தவமா இருக்குமா அப்படிங்கிறது திருவருள் முடிவு செய்யும். இதுதான் சார் இன்னைக்கு எனக்கு தோணுச்சு. நானும் கௌரி அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு ஷிஃப்ட் பண்ற வேலையை பண்ணாங்க. நானும் இப்ப அதை பண்ணிட்டு இருக்கிறதால படிக்க முடியல. அடுத்தடுத்து ரத்னா சார்ட்ட எல்லாத்தையும் படிச்சா இன்னும் கொஞ்சம் தெளிவா பொருள் விளங்கும். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. மிக நன்றிங்க ஐயா. முயற்சியை பத்தி சொன்னது மிக அருமை. கிருத்திகாமா, நேத்து உங்களை மிஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு போன நேற்றைய பாடலுக்கான விளக்கம் உங்களுக்கு சொல்றது சொல்ல முடியுமாமா? பார்த்துச்சு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நானு எதனால யோசிச்சேன்னா, ஒருவேளை நான் மேல வந்ததே தெரியல போல இருக்கு யாருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா ரத்னாயா கேட்டாரு, அதுக்கும் பதில் சொன்னேன். அவருக்கு ஒருவேளை கேட்கலையோ, ஒருவேளை எனக்கு ஏதாவது கிளிச் இருந்ததான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் கேட்டேன். வேற ஒண்ணுமே இல்லை, நிறைவா பார்த்தாச்சு ஒருவருக்கு. நேற்று எனக்கு நேற்று இதுல மட்டும் இல்ல, எனக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. அப்புறம் நேற்று ஈவினிங் தான் அதெல்லாம் கிளியர் ஆச்சு. நன்றி. எனக்கு காமிக்கல, வாய்ஸ் வந்துச்சு. நான் திரும்ப திரும்ப எங்களுக்கு தேடி பார்த்தேன், எனக்கு உங்களுக்கு காமிக்கல. ஓகேமா, மிக நன்றி. சம்டைம்ஸ் அந்த மாதிரி கிளிச் ஆகுது, அதுக்குதான். நேற்றைய மந்திரத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, மதிவாள் உருவி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அது ஏன் மதிவாள் உருவி அப்படின்னா, அவ்வளோ நம்மளுடைய மதி எத்தனை கூர்மையானது அப்படிங்கறத சொல்றதுக்கு அந்த ஒரு வரியை உபயோகம் பண்ணியிருப்பாரு. அந்த 2 வார்த்தைகளை, மனத்திடை நின்ற மதிவாள் உருவி. அப்ப மனம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சித்தம் புத்தி அகங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அகங்காரத்தினுடைய அடிப்படையான புத்தி, அந்த புத்திய உருவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை, மதிவாள். இனத்திடை நீக்கி 2 வீர்த்து அப்படின்னு அப்பதான் என்ன ஆகும். ஆனா இந்த இடத்துல அவர் அப்படி சொல்ல வரல. 2 அற வீர்த்து அப்படின்ட்டு ஒரு 2 விட்டுறோம், அது 2 துண்டா ஆகும்.
கரெக்டா ஒரு அறுவலை வச்சு வெட்டுறோம்னா அது என்ன ஆகும், 2 மரம் ஆகும். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, 2.5 வீட்டு அப்படின்றாரு. அப்ப அது வெட்டும்போது அந்த இடத்துல 2 கிடையாது, 1 ஆகுதான். அப்ப அது ஒரு இயற்கையை மீறின ஒரு செயல். அதாவது வித்தியாசமான ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல. 2.5 வீர்த்து அப்படின்னு சொல்லுவாரு. அந்த 2.5 வீர்க்கிறதுக்கு என்ன பண்ணும், இந்த மதிவாளை உருவி அழிக்கணும். அப்ப எல்லா நேரத்திலையும் வெட்டும் போது 2 ஆகும் போது, இந்த இடத்துல மாத்திரம் வெட்டும் போது 1 ஆகுதான். அது 1 ஆகுறதுக்கு அந்த மதிவாளை உருவி 2.5 ஈர்ப்பு எதை விளக்கணும் அப்படின்னா இனத்திடை நீக்கி அப்படின்றார். அப்ப நம்மோடு எது இனம், நம்மோடு வரக்கூடிய அத்தனையும் இனம். அப்ப அததான் முன்னாடி மந்திரத்தையும் நம்ம பார்த்தோம். அப்ப அது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையா இருந்தது, பிரயோகமா இருந்தது. இத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கூடுதலா சொல்ல வேண்டிய செய்தியா இருந்தது. அதுதான். நன்றி. இந்த மதிவாள் திருவாசகத்துல ஞானவாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஞானவாள் கொண்டு எரிவேன் அப்படின்னு ஒரு இடத்துல மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு. அதுதான். ஆனா இந்த நம்ம வாழ்நாள் அப்படிங்கிறது யாரோ இல்லையா அந்த திருவாசகம் மந்திரத்தையும் அந்த பாடலையும் இந்த நம்ம பழனியப்பா பிரதேசத்துல எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. 13வது திருவாசகமா கொடுத்திருக்கோம். இல்ல இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அதாவது நாளென ஒன்று போல் காட்டி வாழது உயிர் ஈரும் உணர்வார் பெறின் அப்படின்னு நிலையாமையில சொல்லியிருப்பார். இந்த நாள் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அது உயிர் அப்படிங்கிற கயிற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கிற வாழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாள் அப்படிங்கிறது காலம். ஞானம் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலத்தை வென்று மேல போயிட்டே இருப்பாங்க. அப்ப காலத்தை வென்றவர்கள் கையில தான் ஞான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இலக்கியத்தெல்லாம் படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியும். நன்றி. நன்றிங்க. நன்றிங்கம்மா. அம்மா நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாரும் எதுவும் கேள்வி இருக்குங்களா? ரத்னகுமாரையா நிறைவு செஞ்சுக்கலாங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. நன்றி கௌரிமா, நன்றி கிருத்தியாமா, நன்றி அர்த்தநாரியா. நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிலும் காலை கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை குறித்தெளிப்படுத்திய சான்றவர்களுக்கும் செய்வெடுத்து சிறப்பித்த மீன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாள மாணவ சாசனங்கள்